அப்படி என்னதாங்க பிரச்சனை டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் விவாத பொருளாக மாறிட்டுருக்கு. பாமக தொண்டர்களே குழப்பத்தில் இருக்காங்க. கட்சியுடைய வளர்ச்சி பணியை தடுக்கிற அளவுக்கு ரெண்டு தலைவர்களுக்கு இடையிலே ஏன் மோதல் உருவாகிட்டு இருக்கு, மோதல் ஏன் வலுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழக உரிமை காப்புங்கிற அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்துக்கு தான் தடை வாங்கியிருக்காரு ராமதாஸ். ஏன் இந்த தடை அப்படின்னா இப்போ அரசியல் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. பாமகவினரும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. தன் மகன் பேரணிக்கு தடை வாங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன் காரணம், பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சில காரணங்கள் என்னென்னா கூட்டணி விவகாரம் தான் இருவருக்கும் இடையே பிரச்சனையை உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து இந்த பிரச்சனை உருவாக்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது. அது என்னென்னா ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணியை தேர்வு செய்ததாகவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டணியை தேர்வு செய்ததாகவும் இறுதியில் ராமதாஸ் அன்புமணி சொன்னதை கேட்டு கூட்டணி வைத்ததாகவும் அந்த கூட்டணி மகத்தான அளவில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இந்த முறை என் பேச்சு கேட்டு புதிய கூட்டணி அமைப்போம் என்று டாக்டர் ராமதாஸ் கூறி வந்த நிலையில் அதுக்கு அன்புமணி தெரிவித்ததாக சில தகவல் வெளியாச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை உருவானதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. எந்த கூட்டணி யார் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருக்க விரும்பினார் டாக்டர் ராமதாஸ். அப்போ பாஜக கூட்டணியை தேர்வு செய்தார் அன்புமணி. இந்த முறை திமுக கூட்டணியை தேர்வு செய்திருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியை தேர்வு செய்திருக்கிறார். இதுதான் பிரச்சனை. ரெண்டு கூட்டணிக்கு இடையில் இந்த பிரச்சனை இருக்குது. எந்த கூட்டணி தேர்வு செய்த பிரச்சனை இருக்கிறனால இந்த முறை பாமகவுடைய பிரச்சனையில் புகுதகரமாக வெடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த தேர்தல் முடிவு வரைக்கும் நான் தலைவராக இருக்கிறேன், அதன் பிறகு நீங்கள் செயல் தலைவராக இருங்கள், அதன் பிறகு தலைவராக மாறிக்கொள்ளலாம் என்று ராமதாஸ் வச்ச கோரிக்கை அன்புமணி ஏற்கவில்லை. கூட்டணி விவகாரத்தில் நாங்களே முடிவெடுத்துக் கொள்கிறோம், தொண்டர்களின் பல்ஸ் பார்த்து முடிவெடுப்போம் என்று அன்புமணி ராமதாஸ் கூறியிருப்ப நிலையில் ரெண்டுவருக்கும் இடையில் இந்த சின்ன பிரச்சனை தற்போது பூதகரமாக மாறியுள்ளது. பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று போல தான் இருவருக்கும் இடையிலே சமாச்சாரம் செய்வது யார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது தெரியாமல் பாமகவினர் குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா 8 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 8 மாதத்துக்குள்ள கட்சியை பலப்படுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் பாமக இருக்குது. அந்த சூழ்நிலையில் இப்போ இருக்க குழப்பம் அதுக்கு வெற்றிக்கான வழியை தகர்த்து விடுமோ என்ற அச்சம் பாமகவினருக்கு இருக்குது, பாமக நிர்வாகிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸில் ஏகே மூர்த்தி மற்றும் பல்வேறு எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க. ராமதாஸ் பக்கம் ஜிகே மணி மற்றும் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பக்கமே தலைவர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைக்கு முடிவு எப்போது எட்டப்படும் அப்படின்னு தான் கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலை கூட்டணி யார், பாமக யாருடன் கூட்டணி இங்கே சொல்கிறது ராமதாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்கள் கூட்டணியை தேர்வு பண்ணிட்டேன், அந்த கூட்டணி தரும் சீட்டு அடிப்படையில் கொண்டு யார் எம்எல்ஏங்க நானும் தீர்மானிப்போங்க மாதிரி சொல்லியிருந்தார். அன்புமணி நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்போங்க மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ கூட்டணி ஆட்சிங்கும் போது நம்ம சில விஷயங்கள் தெரிய வருது யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த நடைபெற மேற்கொண்டார். இந்த நடைபயணம் தாங்கள் கூட்டணிக்கு விரும்பிய கூட்டணிக்கு தடை வந்துவிடுமோ இந்த ராமதாஸ் விரும்பிய கருதிய காரணத்தால் தடை கேட்டு அந்த காரணத்தை முடித்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அந்த வகையில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து தற்போது அன்புமணி ராமதாஸ் ஊர்வலத்துக்கு தடை கோரப்பட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸின் மனுவின் அடிப்படையில் போலீசார் முடிவெடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இனி அடுத்த கட்ட நகர்வாக அன்புமணி ராமதாஸ் என்ன செய்ய போகிறார், ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது யாருக்கு மத்தியில் இருந்துக்குன்னா தொண்டர்கள் மத்தியில் இருந்துள்ளது.